வாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். செல்வம் சேர்க்கறதுங்கிறது பலருக்கும் ஒரு பெரிய மலை மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில அது ஒரு மாரத்தான் ஓட்டம் மாதிரி. சரியான திட்டத்தோட யார் வேணாலும் இதுல ஜெயிக்க முடியும். அந்த பயணத்தை ரொம்ப சுலபமாக்குற ஒரு தெளிவான 4 கட்ட திட்டத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். சரி, இந்த ஒரு புதிரிலிருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம செய்திகள அடிக்கடி இத பாக்குறோம் இல்லையா? கோடிக்கணக்கில சம்பாதிச்ச பெரிய பெரிய நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் கூட அவங்க வாழ்க்கையோட ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் இழந்து திவாலாகி நிக்கறாங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது ஒன்னும் பணக்காரங்களுக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. இது நம்மள பலரும் போய் மாட்டிக்கிற ஒரு பொதுவான பொறிதான். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுக்கு பேரு வாழ்க்கை முறை பணவீக்கம். அப்படின்னா என்னன்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம சம்பளம் ஏற ஏற நம்ம செலவுகளும் அதுக்கேத்த மாதிரி தானா ஏறிக்கிட்டே போகும். இதனால எவ்ளோ சம்பாதிச்சாலும் கடைசியில நம்ம கையில சேமிப்புன்னு எதுவுமே இருக்காது. இந்த வாழ்க்கை முறை மேம்படுத்தல் சுழற்சிய பாருங்க. இது நாம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு கதை தான் இல்லையா? வேலைக்கு சேர்ந்த புதுசுல 4 நண்பர்களோட தங்குறது, சம்பளம் கொஞ்சம் ஏறினதும் ஒரு நண்பரோட, அப்புறம் தனியா ஒரு பெட்ரூம் வீட்டுக்கு மாறுறது, அப்புறம் 2 பெட்ரூம் வீடுன்னு போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் பஸ்ஸில் இருந்து பைக், பைக்ல இருந்து கார், கார்ல இருந்து சொகுசு காருன்னு நம்ம செலவுகளும் நம்ம வருமானத்தோடவே வளர்ந்துகிட்டே போகும். இந்த சுழற்சியை நாம உடைக்கணும்னா இங்கதான் நாம ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். சம்பள உயர்வு கிடைச்ச உடனே நம்ம வாழ்க்கை முறைய இன்னும் மேம்படுத்தி அந்த சந்தோஷத்தை அப்பவே அனுபவிக்கிறதா, இல்ல அந்த மேம்பாடுகளை ஒரு சில வருஷத்துக்கு தள்ளி போட்டுட்டு அந்த கூடுதல் பணத்தை வச்சு ஒரு வலுவான நிதி அடித்தளத்தை உருவாக்க போறோமா? இந்த ஒரு தேர்வு தான் எல்லா வித்தியாசத்தையும் கொண்டு வரும். இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்வம் சேர்க்கிறதுங்கிறது ஒரு 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் கிடையாது. அது ஒரு மாரத்தான். அதுக்கு பொறுமையும் ஒரு தெளிவான திட்டமும் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, அப்போ அந்த திட்டத்துக்குள்ள போகலாம். இந்த மாரத்தான்ல மொத்தம் 4 கட்டங்கள் இருக்கு. முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான த்ரெட்டல் கட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு முழு பயணத்தையும் இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான கட்டம் திரட்டல் கட்டம். இதுதான் உங்க நிதி எதிர்காலத்துக்கான அடித்தளத்தை நீங்க போட போற பொன்னான காலம். இந்த மாரத்தான்ல நீங்க ஜெயிக்க போறீங்களா இல்லையாங்கிறத இந்த கட்டத்துல நீங்க எடுக்கிற முடிவுகள் தான் தீர்மானிக்கும். இந்த காலகட்டத்துல உங்க இலக்கு ரொம்ப தீவிரமா இருக்கணும். முடிஞ்சா உங்க வருமானத்துல 75% சேமிக்க முயற்சி பண்ணுங்க. கேக்குறதுக்கு ரொம்ப அதிகமா தெரியலாம். ஆனா உங்க வாழ்க்கையோட ஆரம்பத்துல பெரிய பொறுப்புகள் இல்லாதப்போ இது நிச்சயம் சாத்தியம்தான். இந்த கட்டத்துல ஜெயிக்கணும்னா முதல்ல தேவை எது, ஆசை எதுன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஆபீஸ் போறதுக்கு ஒரு பைக் தேவைப்படலாம். ஆனா 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு புல்லட் பைக் வாங்குறதுங்கிறது ஆசை. பேசுறதுக்கு ஒரு சாதாரண போன் போதும், ஆனா லேட்டஸ்ட் ஐபோன் வாங்குறதுங்கிறது ஆசை. இந்த மாதிரி ஆசைகளை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தள்ளி வச்சிடுங்க. இந்த கட்டத்துல நீங்க செய்யவே கூடாத ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். சொந்த வீடு வாங்க முயற்சி பண்ணாதீங்க. நிறைய பேரு ஏன் வாடகை பணத்தை வீணாக்குற அறிவுரை சொல்லுவாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல நீங்க பேங்க்குக்கு வட்டியா கட்டுற பணத்தை விட வாடகைக்கு கொடுக்கற பணம் ரொம்பவே கம்மியா இருக்கும். இது உங்க நிதி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அப்போ இந்த முதல் கட்டத்தோட இறுதிக்கோடு எது? உங்க 1 வருஷ செலவு எவ்ளோ ஆகுதோ அத போல 5 மடங்கு தொகைய நீங்க சேமிச்சு முதலீடு செஞ்சிட்டீங்கன்னா நீங்க இந்த கட்டத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதிகமா சேமிச்சா இத வெறும் 5 வருஷத்துல கூட அடைய முடியும். சூப்பர்! முதல் கட்டத்தோட கஷ்டமான வேலையெல்லாம் முடிஞ்சுது. இந்த வலுவான அடித்தளத்தை வச்சு அடுத்த கட்டங்கள் எப்படி நம்ம பணத்தை வேகமா வளர்க்க போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த முழு பயணத்துக்கான காலவரிசை இதோ பாருங்க. 5 வருஷத்துல திரட்டல் கட்டத்தை முடிச்ச பிறகு அடுத்த 12 வருஷம் வளர்ச்சி கட்டம். இங்கேதான் உங்க முதலீடுகள் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சு உங்க 1 வருஷ செலவு போல 25 மடங்கு நிதியை உருவாக்கும். இதுதான் நிதி சுதந்திரம், அதாவது சுதந்திர கட்டம். அதுக்கப்புறம் அடுத்த 6 வருஷத்துல உங்க செல்வம் தொடர்ந்து வளர்ந்து 50 மடங்கு செலவுகளுக்கு சமமாகும்போது நீங்க செழிப்பு கட்டத்தை அடைஞ்சிருவீங்க. அதாவது 25 வயசுல ஆரம்பிக்கிற ஒருத்தர் தன்னோட 48 வயசுல இந்த செழிப்பான நிலையா அடைய முடியும். இந்த மாரத்தான்ல நம்மள ஜெயிக்க வைக்கிற ஒரு மேஜிக் சக்தி இருக்கு. அதுதான் கூட்டு வட்டி. சின்ன சின்ன எண்கள் காலப்போக்குல எப்படி பிரம்மாண்டமா மாறுதுங்கிறத இப்ப நாம பார்க்க போறோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் 2 மடங்காகுது. அப்போ 50 வருஷம் கழிச்சு அது எவ்வளவு தொகையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். அது 10 கோடி ரூபாய். ஆமாங்க, நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் 1 லட்சம் ரூபாய் 10 கோடியா மாறும்.
இது உங்க ஆரம்ப முதலீட்டை விட 1000 மடங்கு அதிகம். இதுதான் கூட்டு வட்டியோட சக்தி. இது ஏதோ கற்பனையான கணக்கில்ல, நிஜமாவே இது சாத்தியம்தான். உங்க பணம் 5 வருஷத்துல 2 மடங்கு ஆகணும்னா உங்களுக்கு வருஷத்துக்கு சுமார் 15% வருமானம் தேவை. அதனால இது அடைய முடியாத இலக்கு இல்ல. இத நீங்களே கணக்கிட ஒரு சுலபமான சூத்திரம் இருக்கு. அதுதான் விதி 72. 72வ நீங்க எதிர்பார்க்கிற வருமான சதவீதத்தால வகுத்தீங்கன்னா உங்க முதலீடு 2 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்னு நீங்க சுலபமா கணக்கிடலாம். இந்த முழு பயணத்திலயும் ஆரம்பம்தான் ரொம்ப கஷ்டமான பகுதிங்கிறத இந்த பழமொழி அழகா சொல்லுது. மில்லியனை உருவாக்குறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வளர்ச்சியும் ரொம்ப சுலபமா இருக்கும். ஆக நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். பெரிய எண்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. அது அதிர்ஷ்டத்தாலேயோ இல்ல ஏதோ ஒரு மேஜிக்காலேயும் வர்றதில்ல. அது முழுமையான கவனம், ஒழுக்கம், அப்புறம் நீண்டகால சிந்தனையோட நேரடியான விளைவு. பெரிய நிதி இலக்குகளை அடைய முடியும்னு இப்ப நாம பார்த்தோம். இப்போ உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்விதான் பாக்கி இருக்கு. இந்த நிதி மாரத்தான்ல ஓட நீங்க தயாரா? Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.